ஏற்றப்பட்டிருப்பது போல நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சி, நம் குடும்பங்களுடைய வளர்ச்சி, நம்முடைய ஆன்மீக வாழ்வும் பொருளாதார வாழ்வும் சமூக வாழ்வும் சிறப்பாக உயர்ந்தோரிட நாம் அந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். இறைவனாலே அனைவரை நிறைவாக ஆசிரியர்கள் நாம் இந்த திருவிழாவில் முழுமையாக நாம் பங்கெடுப்போம். சிறப்பாக கடந்த ஆண்டு முழுவதும் கடந்த காலங்களில் இறைவன் நமது ராயப்பன் சின்னப்பர் வழியாக செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி செலுத்தும் விதமாக வரக்கூடிய நாட்களில் இறைவன்
வழியாக நமக்கு விரைவான அருளை பெற்றுத்தர நம்முடைய பாதுகாவலர்கள் நமக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த திருவிழாவை கொண்டாடுத்திருக்கிறோம். எனவே இந்த திருவிழாவுடைய இந்த தொடக்க நாளில் பங்கெடுத்திருக்கிற நம் எல்லோரையும் சிறப்பாக ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வருக வருகை என்று இந்த திருவிழாவை அன்போடு வரவேற்கிறேன். சிறப்பாக இந்த கொடியேற்ற திருப்பலி நமக்காக தலைமையேற்று வழிநடத்துகிறவர் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பரிமாற்ற அருட்தந்தை மோசராஜன் அடிகளார் அவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆயர் இல்லாத நம்முடைய மறை மாவட்டத்திற்கு ஆயர் இல்லாத நிலையில் நம்முடைய மறை மாவட்டத்தை சிறப்பான விதத்தில் வழிநடத்தி வருகிற இந்த திருப்பலிக்கு தலைமையேற்றிருக்கிற மறை மாவட்ட பரிமாற்ற அருட்தந்தை மோசராஜன் அடிகளார் அவர்களை நாம் அனைவரும் கரங்கள் தட்டி அன்போடு நம்முடைய பாடை கொண்டே மலையிடத்தில் நம்முடைய பேராலயத்தினுடைய பங்கு தந்தையுமான அருட்தந்தை அந்தோணி ஆகப்பன் அடிகளார் அவர்களை நாம் கரங்கள் தட்டி அன்போடு நம்முடைய இந்த தொடக்க நாள் திருப்பலியில் நமக்காக தெரிவிக்க வருகை தந்திருக்கிற நம்முடைய சுரண்டை பங்கு தந்தை நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை ஜோசப் அடிகளார் அவர்களை நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை சந்தியாக அடிகளார் அவர்களை நாம் கரங்கள் தட்டி அன்போடு அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியில் சிறப்பாக இந்த நாளில் யாக்கோபு அன்பிய குடும்பங்கள் இந்த நாளை சிறப்பு செய்கிறார்கள். எனவே யாக்கோபு அன்பிய குடும்பங்களுக்காக நாம் கொண்டாடுவோம். இந்த அன்பியத்தினுடைய கருத்துக்கள் நிறைவேற நாம் துணிப்போம். அன்பியத்தில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் ஆண்டு நிறைவாக ஆசிரியம் செய்யக்கூடிய தொழில்கள், விவசாயம் மற்றும் உங்களுடைய பணிகள், குழந்தைகள் அனைவருடைய நலனுக்காக நாம் கொண்டாடுவோம். மேலும் இந்த திருப்பலியில் நலனுக்காக குடிக்க வேண்டிக் கொண்ட தன்னுத்தை சார்ந்த திரு பீட்டர் அல்போன்ஸ், ஜூலியஸ் எல்லாமேரி, ஜேம்ஸ் எடிசன், ஜோசப் குடும்பத்தினருடைய குடும்பத்தின் ஆனந்த நன்மைகளுக்கு நன்றியாக உடலுள்ள நலத்திற்காக கல்வி அறிவிக்காகவும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக அனைத்து காரியங்கள் நிறைவேறும். திரு எஸ் கே ஜெயின் துறை, திரு ஜே மணி செல்வம், மரிய லூயிஸ் அருளானோ, கோயில் மணி, மரிய மதுரை சாந்தா உடைய அம்மாக்கள் சாந்தியடைய வேண்டும் என்பதற்காக திரு பங்களாதேஷ் பணிபுரியும் அருட்தந்தை ஜெய் மைக்கேல்ராஜ் பாண்டியன் இவருடைய பணி சிறக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய உடல் நலத்திற்காகவும் சேதவரம் அன்னை உடல் துறை வளர்ச்சி பெறவும் பணி செய்யும் அனைவருடைய நலனுக்காகவும் கடன் பிரச்சனை பெறவும் விளையாட்டு வேண்டியும் யுஎஸ்ஏவில் வாழும் தெற்கே மரிய ஜேம்ஸ் விஜயா மகள் ஜோவி குடும்பத்தினருக்கு இறைவன் நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்த வேலை கிடைக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ஸ்ரீபாலன் குடும்பத்திற்கு புனிதர்கள் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக குழந்தைகள் தேவாசிப்பர் குடும்பத்தில் மறைந்த ஜேம்ஸ் ஸ்ரீமாரோஸ் கிலோமி யோகு சாமி கட்டரியா ஜெயமேரி ஜேம்ஸ் லியோவுடைய அம்மாக்கள் சாந்தியடையும். முதல்வர் யோசப் விஜய் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைத்ததற்கு நன்றியாகவும் தொடர்ந்து நல்லாட்சி அவர்கள் தர வேண்டும் என்பதற்காகவும் திரு பவுல்ராஜ் பிரேமாவை குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அவர்கள் திருமணம் நல்ல முறையில் நடந்து முடிந்ததற்கு நன்றியாகவும் பெருமல் ராயன் கைலி மனிஷா இவர்கள் உடலுள்ள சுகம் கிடைக்கும், குடும்ப தேவைகளை சந்திக்கப்படும், மகளிருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், குடும்பத்தில் மறைந்த திவ்யா அருளாமி மக்களுடைய சாந்திக்காக பின்னால் நாடாளுமன்ற சார்ந்த மேற்கல்வி ராயபுரத்தினுடைய செய்த நன்மைகளுக்கு நன்றியாக மகன்கள் செய்து வருகிற வியாபாரம், விவசாயம் ஆசிரியப்படும்படியாக மருமகள் மருமகன்களை இவர்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசிரியப்படும்படியாக தேர்ந்தெடுத்து கல்வி ஞான சூழலுக்கு திறந்துள்ளபடியாக அந்தோனிசாமி ஆன்மா சாந்தியடைய வேண்டும். திரு போஸ்கோ தரிசி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்பத்தில் அன்பு சமாதானம் இறையாசி கிடைக்கும், பிள்ளைகள் கல்வியில் ஞானத்தில் சிறந்துள்ளதும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நச்சுமும் கிடைக்கும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் படித்த அம்மாக்கள் நெட்டிகளை பார்க்கிறேன் யாரும் அணையாத அம்மாக்களுடைய சாந்திக்காகவும் இந்த திருப்பலியில் சொல்லி வருகிறார்கள். நாமும் நம்முடைய உங்களோடு இந்த குடும்பங்கள் அனைத்தையும் இறைவனுடைய குடும்பம் இந்த குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக கொண்டாடும். அனைவரும் எழுந்திருக்கு திருப்பலியில் நாம் பங்கியோடு பங்கெடுக்கும் பொழுது நம்மளோட தலையாக இருக்கிற குற்றங்கள் குறைகள் பாவங்களுக்காக ஆண்டோட மனதந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வோருக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே
சமய வாழ்வின் தொடக்கத்தை பெற்றுக் கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அழுத்தீராக. உமோடு தூயாரின் ஒன்றில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகமானது மன்னிப்பு குறித்த ஆழமான பாடத்தை கற்றுத் தருகிறது. நாம் பிறருக்கு தருகின்ற மன்னிப்பையே கடவுள் நமக்கு தருகிறார் என்பதை இவ்வாசகம் நமக்கு நினைவூட்டுகிறது. யாராவது நமக்கு தீங்கு செய்திருந்தால் அந்த பகையை மறந்து அவர்களை மன்னிக்க வேண்டும். இல்லையே நம் மன்றாட்டுகள் கடவுளை சென்றடையாது. எனவே நம் மனதில் உள்ள சினத்தை அகற்றி மன்னிக்கும் உள்ளத்தோடு இறைவனை வழிபட அருள் வேண்டி முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28 இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28 இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியை பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை சின்னமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறு ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறாயும் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு அழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்துப் பார். பகைமையை அகற்று. அழிவையும் சாவையும் நினைத்துப் பார். கட்டளைகளில் நிலைத்திரு. கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை. குற்றங்களை பொருட்படுத்தாதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அன்பு, அமைதி மற்றும் தீமையை நன்மையால் வெல்லுதல் ஆகிய நற்பண்புகளை மையமாக கொண்டுள்ளது. மேலும் கிறிஸ்தவ அன்பின் உச்சகட்ட வெளிப்பாடாக எதிரிகளிடம் அன்பு காட்டுதல், பழிவாங்கும் உணர்வை துறத்தல், பிறரோடு ஒரு மனத்தோடு வாழ்தல், நற்பெருமை கொள்ளாமல் தாழ்ச்சியோடு இருத்தல் மற்றும் எளிமையாக பழகுதல் போன்ற பண்புகளுடன் வாழ அழைப்பு விடுக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரே கருத்துடையவர்களாக இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள். இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பழி வாங்காதீர்கள். அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் மறைநூல் எழுதியுள்ளவாறு, பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர். நீயோ உன் எதிரி பசியாய் இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் இடித்தலை குடிப்பாய். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதிகாரம் 5, இறைவசனங்கள் 43 முதல் 48 வரை. மத்திய எழுதிய செய்தி அதிகாரம் 5, இறைவசனங்கள் 43 முதல் 48 வரை. உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால்
நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நம் கதிரவனை உதித்தடச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோருடனே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தட்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, ராயப்பர் சின்னத்தினுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் அருட்காவலிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உலகைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு நிறைந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய பேரத்தையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்காக இங்கே ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். உலகைவருக்கும் திருவிழாவினுடைய முதல் நாள் கொடியேற்ற மகிழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவரும் இந்த கொடியேற்ற மகிழ்வை பகிர்ந்து கொள்ளும் விதமாக கரங்களை கட்டி நம்முடைய வாழ்த்துக்களை ஒருவர் அன்போடு பரிமாறிக் கொள்கிறோம். சேர்ந்தவர்கள் ரொம்ப பரபரப்பா இருக்குது. அப்படித்தானே இல்லையா? அப்படித்தானே இல்லையா? நான் அந்த நேரத்துல இருந்து பார்க்கிறேன். ரொம்ப பரபரப்பா இருக்கிறவர்கள மிக முக்கியமானவர் உடைய பக்கத்து இருக்கு. எங்களை சரியா 6 மணிக்கு நீங்க வந்துடணும்னு சொல்லிட்டாரு. அப்போ கூட நானும் ஃபாதர் மோட்சமும் சேர்ந்து பேசிக்கிட்டே வந்தோம். 6 மணிக்கெல்லாம் நடக்கிறதாலே கிடையாது. அது எப்படியெல்லாம் 8 மணி ஆயிரும் அப்படின்னு தான் பேசிக்கிட்டே வந்தோம். இதை வந்து பார்த்தா ஃபாதர் ரொம்ப பரபரப்பா இருந்தார். கொஞ்சம் பொருங்க இப்ப ஆரம்பிச்சிருவோம், கொஞ்சம் பொருங்க இப்ப ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். எப்பதான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு தெரியாதா ஏற்கனவே இருந்துட்டு போன ஆடுறாங்க அப்படிங்கிற கதையை சொன்னார். ஆனாலும் கூட ஒரு வேலை கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டதுன்னா வருஷம் 2026 ஆயிடுச்சுன்னா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் இப்ப ஆரம்பிச்சுவாங்க நினைச்சா ஒரு பெரும் கூட்டம் சம்பளத்துக்கு முன்னாடி கத்தனை கோடிக்கு போறதுதான் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. அப்பதான் தெரியுது கொடியே இப்பதான் போகுது சுத்த அப்படின்னு நினைச்சுட்டு அப்புறம் வெளியே வந்தா கொடிமரத்துக்கு அதிக வரும்போது 7:30 ஆயிடும். அப்புறம் 8 மணி ஆயிடும். நான் பிரசனம் வைக்க ஆரம்பிக்கும் போது 8:30 ஆகும். யாராவது உணர்ந்தீங்க வச்சுக்கிறேன், நான் மட்டும் கிடையாது. அப்படிதானே இல்லையா? கிறிஸ்துவே உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டமாக இதனால் ஆரம்பித்திருக்கிறது. ரொம்ப அற்புதமாக தொடங்கப்பட்டிருக்கிறது. கொடி உயர இறங்குற போது அப்படி ஒரு சுத்தி 2 பேருக்குல ஒரு கட்டி பிடிச்சு சுத்தி தானே வருவாங்க. அதனால அப்படி லேசா சுத்தி வெளியே வரும்போது பார்க்க அந்த காட்சியை பார்க்கும்போது கண்ணெல்லாம் நிரம்பிடுச்சு, கைகளெல்லாம் கட்டி நிற்கிறோம். அப்படி ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு கொண்டாட்டம் நம்மளோட சுதந்திரத்திலே மேலான அப்படி ரொம்ப அற்புதமா இருக்குது. ஆகவே திருவிழாவுடைய மகிழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம். கரங்களை கட்டி வீடு ஒரு முறை வாழ்க்கைகளை அதாவது நம்முடைய பங்கு சாதாரணமான பங்கு கிடையாது. அதை நான் ரொம்ப உணர்ந்திருக்கிறேன். இங்க இருந்த காலங்களில் ரொம்பவே அனுபவிச்சிருக்கிறேன். சின்ன பொண்ணு ரொம்ப அனுபவிச்சுட்டே வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
அவர் ஓடாதுன்னு சொன்னா ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு பெரிய அற்புதமான ஒரு பங்கு. ஏன்னு சொன்னா ஒரு பெரிய பாரம்பரியமான பங்கு நம்முடைய பங்கு. ஒரு நீண்ட வரலாறு நம்முடைய பங்கிற்கு உண்டு. நம்முடைய மறை மாவட்டம் நற்செய்தி பணி தொடங்கிய இடம் காமநாயக்கன்பட்டி. ஏன்னு சொன்னா காமநாயக்கன்பட்டியினுடைய அந்த தளம் எல்லா இடங்களுக்கும் பரவி போயிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடுத்த நிலையில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருப்பது நம்முடைய சேர்ந்தவரம் மறைப்படித்தளம். ஒரு காலத்துல குருக்கள் தன்னுடைய மிஷனை ஆரம்பிக்கிற போது சில இடங்கள் இந்த பணிகளை செய்வதற்கு உகந்த இடம் என்று கருதி இருக்கிறார்கள். அப்படி கருதி இருந்த இடங்களில் மிக முக்கியமானது நம்முடைய சேர்ந்தமரம் பங்கு. நான் சேர்ந்தமரம் பங்கிலே பணியாற்றுவதற்கு முன்பாக இங்கே வளர்ந்து ஓடி எல்லாம் வாழ்ந்த காலத்தில் என்னுடைய பெரியம்மாள் வீடு, அவருடைய உறவுகள் எல்லாரையும் அந்த மாதிரியான ஒரு அன்பில் கிடைத்திருந்த அந்த காலத்தில் அந்த காலம் விட்டே இன்று வரைக்கும் நான் பார்க்கிறேன். இது சேர்ந்த மரம் என்றுதான் பெயர் இருக்கிறது. ஆனா அந்த காலத்துல அது சேர்ந்த மனம் என்றுதான் எப்போதும் அழைக்கப்பட்டு வந்தது. எப்போதும் அதை ஒரு பெருமையாக நினைப்பார். ஆனா ரொம்ப வளர்ந்ததுன்னு சொன்னா சிக்கல் ஏற்படும். மனம் மரமாகி போய்விட்டது. மரம் கூட இணைந்திருக்கிறது. மனம் இணையாமல் பல நேரங்களிலே ஒரு பின்னடைவை சந்தித்திருப்பதையும் இந்த காலகட்டங்களிலே நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மீண்டும் ஒரு புத்தெழுச்சியை, ஒரு மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கிய ஒரு பயணத்தில் நம்முடைய பங்கு தளம் மாறிக்கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கிற ஒரு உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பானவர்களே, குருக்களுடைய பங்கிலே பணியாற்ற வந்த காலம் 1878. நமது ஆலயத்திற்குள்ளே இங்கே துயில் கொண்டிருக்கக்கூடிய அருள்தந்தை இஞ்ஞாசியார் சுவாமி அவர்கள் 1878 முதல் 1917 வரையும் இங்கே பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 40 வருஷம் 39 வருஷம் இந்த பங்கு பணியாற்றினார். அவர் பணியாற்றிய காலத்தை நாம் மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கிற போது எப்படி ஒரு சாமியார் ஒரே இடத்துல 40 வருஷம் தமிழ்ச்சாமியாரா இருந்தாரு அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கும் போதே பயமாவே இருக்கு. நம்ம ஊர்ல தான் இப்ப 5 வருஷத்தை கடந்து முன்னாடியே போகும்போது ஆகி போகிற 3 வருஷம் 2 வருஷத்தை கடந்து போகும்போது சாமியாருக்கு 42 மக்களுக்கு போகும்போது ஆகி போகிறாங்க. சாமியார்கள் குற்றமா யாரெல்லாம் குற்றம் தெரியாது. ஆனா பெரிய போராட்டமா இருக்கு. ஆனால் நான் நினைத்து பார்க்கிறேன், நம்முடைய பங்கில் இந்த தந்தை இவ்வளவு காலம் பணியாற்றினார் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கிற போது மக்கள் எவ்வளவு இணைந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய வளர்ச்சியை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பெற்றிருக்கிறார்கள். அதனால சேர்ந்தவர் தாய் பங்கு அப்படி சொன்னதுதான் மாறி பாட்டி பங்கா மாறி பூட்டி பங்கா மாறி எத்தனையோ பிள்ளைகள் வேற பிள்ளைகள் தான் பெற்றிருக்கு. அவ்வளவு பெரிய பங்கா மாறி இருக்கக்கூடிய இந்த மறைப்படித்தளத்தில் எதுக்கு விழுந்ததை பேசிட்டு இருக்கீங்க, பிரசனுக்கு வர மாட்டேங்கிறேன் நினைக்கிறீங்க. நான் நினைச்சு பார்க்கிறேன், அப்படி ஒரு வரலாறு பெருமை இருக்கிறது. அந்த பெருமையில் இங்கதான் நீங்க உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த காலத்துல இப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய மகிழ்ச்சியை நிறைவை கொண்டாடுகிற ஒரு இடமாக இருக்கிறது. அவரை மீண்டும் ஒருவரை உங்களுடைய வாழ்க்கைகளை அன்போடு கூட திருவிழாவை மகிழ்ச்சியாக பரிமாறுகிறது. இரண்டாவது சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பகையை விரட்டுவோமா, பகைமையை விரட்டுவோமா என்ற தலைப்பில் சிந்திக்க அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் அவன் நல்லவனாக இருக்க முடியும்? அன்பானவர்களே, அவனுடைய உள்ளத்திற்குள்ளாக நல்ல எண்ணங்கள் விதைக்கப்பட்டதென்றால் அவன் நல்லவனாக இருப்பான். அவனை சுற்றிலும் இருக்கக்கூடிய தீமையான காரியங்களை அவன் விலக்கிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்வே மாற்றம் இருக்கிறது. அதுபோலவே ஒவ்வொரு இடத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு
சிந்திக்க நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு வீடு தூய்மையான வீடு என்று சொன்னால் என்னவெல்லாம் இருக்க வேண்டும்? நல்ல பொருட்களை அந்த இல்லத்தில் சேர்க்க வேண்டும். தீமையான அல்லது கெட்ட பொருட்களை அந்த இல்லத்திலிருந்து நீக்க வேண்டும். ஆகவே ஒரு குடும்பம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் சேர்க்கப்பட வேண்டியது என்னவாக இருக்க வேண்டும்? நீக்கப்பட வேண்டியது என்னவாக இருக்க வேண்டும்? சேர்க்கப்பட வேண்டியது எதுவாக இருக்க வேண்டும் சொன்னால் விவிலியம் நமக்கு சொல்கிறது. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் தூய ஆவியானவருடைய கரிகளை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியில் சொல்கிறது அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, கனிவு, நன்னயம், நம்பிக்கை, சாந்தம், தன்னடக்கம், இப்படி தூய ஆவியானவருடைய கனிகள் 9 குறித்து நாம் வாசிக்க கேட்கிறோம். ஒரு குடும்பம் தூய்மையான குடும்பமாக நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இத்தனை கனிகளும் அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும். அப்படியானால் என்னவெல்லாம் நீக்கப்பட வேண்டும்? அந்த குடும்பத்தில் நீக்கப்பட வேண்டிய கருத்துக்கள் பகை, பொறாமை, வெறுப்பு, வஞ்சகம், சூழ்ச்சி, இப்படிப்பட்ட தீமையான குணங்கள் ஒரு குடும்பத்திலிருந்து வெளியேறுகிற போது அந்த குடும்பம் தூய்மை இருந்த ஒரு குடும்பமாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய பயணத்திலும் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக பாவ சங்கீதம் கொடுக்கிறோம். பாவ சங்கீதம் அல்லது பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிற போது ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவராக மாறுகிறார். அதுபோலவே அந்த விடுதலை பெற்றவராக மாறுவதற்கான அடுத்த கட்ட பணி அல்லது அடுத்த கட்ட நிலை என்னவாக இருக்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, இந்த திருவுடலையும் திருரத்தத்தையும் ஆண்டவர் இயேசுவாக நம்முடைய உடலில் உள்ளத்தில் நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு பயணம் தான் இந்த ஆன்மீக வாழ்க்கையுடைய பயணம். ஆகவே திருவிழாவுடைய முதல் நாள் நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பகைமை என்கிற ஒரு குப்பையை போக்கிட்டு போடுறதுக்காக பங்கு தந்தை நமக்கு அழைத்து வந்திருக்கிறார். பகை என்கிற குப்பை வேண்டாத ஒரு காரியம். இந்த பகை வளரக்கூடாது என்பதை நாம் முதல் நாளிலே அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான அழைப்பை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பகை என்பது என்ன? உங்களுக்கு தெரியாத ஒரு காரியம் இல்லை. பகை என்பது இரு நபர்களுக்கு இடையே அல்லது இரு குழுக்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு தீவிரமான வெறுப்பு, ஒரு முரண்பாடு அல்லது ஒரு எதிர்ப்பை குறிக்கிறார். நாம சில நேரங்களில் சொல்றோம், கோபமா இருக்கிறேன் அப்படி சொல்லுவோம். இது வெறும் கோபம் மட்டுமல்ல. பகை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்? உங்களுடைய மனதிற்குள்ளாக ஆழமாக பதிந்து அது வஞ்சகமாக வளர்ந்து ஒரு தீய உணர்வை உங்களுடைய உள்ளத்தில் வளர்த்திருக்கும் என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் பகை. என் அன்பானவர்களே, இந்த பகை எப்படியெல்லாம் வளர்கிறது, எதனால் வளர்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பேராசையினால், பொறாமையினால், சுயநலத்தால், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈகோவினால் அல்லது அகந்தையினால், இன்னும் தவறான புரிதலினால் அல்லது பிறருக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையினால் இந்த பகை என்கிற உணர்வானது எல்லாருடைய உள்ளத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். என் அன்பானவர்களே, சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு இடத்தில் பகை நிச்சயமாக வளரும். மன்னிக்கிற குணமில்லாத ஒரு இடத்தில் நிச்சயமாக பகைமை என்பது வளரும். பிறருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிற, பகை கொள்கிற, அதை தன்னுடைய உள்ளத்தில் ஒரு வகையான வெறுப்பாக வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் உண்மையிலே பகையாக மாறுவார். நம்முடைய ஊர்களிலே இது நடக்கிறது. ஒருவருடைய வளர்ச்சியை பார்க்கிறபோது, ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிறபோது, ஒருவருடைய குடும்பம் மேலோங்கி வருவதை பார்க்கிறபோது இன்னொருவர் அதிலே மகிழ்ச்சி அடையாமல் இருக்கிறார் என்று சொன்னால் உள்ளத்திலே அவர் வளர்த்துக் கொண்டே இருக்கிறார். அதுதான் பகையாக மாறிவிடுகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய சொல்லோ, ஒரு சிறிய ஒரு செயலோ, ஒரு தவறான புரிதலோ அல்லது தவறான ஒரு வார்த்தையோ நம்முடைய உள்ளத்தில் காயத்தை ஏற்படுத்தி காலப்போக்கில் அது மன்னிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது என்று சொன்னால் அதுதான் பகை. நம்முடைய ஊர்களிலே நீங்கள் அப்படியே ஒப்பிட்டு பார்க்க அருகாமை வாழ்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கூட உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விவேகத்தில் கூட நாம் நினைத்து பார்த்தோம் சொன்னால் மனித பலவீனத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகையுடனால் வாழ்ந்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். பழைய பாட்டில் பார்க்கக்கூடிய முதல்
இந்த பகை எதனால் வளர்கிறது? பொறாமையினால் வளர்கிறது. நீ வளர்ந்திருக்கிறாய், உன்னை பார்க்கும் போது எனக்கு பொறாமையாக இருக்கிறது. உன் காணிக்கை ஆதரித்திருக்கிறார், உன் வீடு வளர்ந்திருக்கிறது, உன் தோட்டம் வளர்ந்திருக்கிறது, உன்னுடைய பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறார்கள், நீங்கள் எல்லோரும் சிறப்பாக இருக்கிறீர்கள். அதை பார்க்கிற போது எனக்கு ஏன் அப்படி இல்லை, என்னுடைய கடவுள் என்னை மட்டும் ஏன் அப்படி விட்டுவிட்டார் என்று ஆண்டவரிடத்திலே போகாமல் அடுத்தவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்கிற அந்த இடம்தான் பகையாக மாறுகிறது. நாம் பார்க்கிறோம், காயினுடைய சகோதரன் உடன் பிறந்தவன், தன்னுடைய ரத்தம் என்று தெரிந்தவரும் கூட அவனை கொல்ல தேடினான் என்று சொன்னால் பகைதான். என் அன்பார்ந்தவர்களே, பகை என்ன செய்யும் என்று சொன்னால் சகோதரன் என்று பார்த்தார், சகோதரி என்று பார்த்தார், அத்தை மாமா என்ன உறவில் இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தார். அது எல்லாவற்றையும் மாற்றுவதாக மாறிவிட்டது. நம்முடைய குடும்பங்களில் நடப்பதை நாம் பார்க்கிறோம். பழைய பாட்டில் இதுபோல் நிறைய உதாரணங்கள் சொல்லிக் கொண்டு போகிறார். தாவீதுக்கும் சவுலுக்கும் நடைபெறக்கூடிய மிக பெரிய போராட்டம் பொறாமைதான். ஏனென்றால் தாவீது வெற்றி பெற்று வருகிறார், சவுல் தான் வருகிறார். சவுல் அரசன், தாவீது சாதாரண போதையர். தன்னுடைய போதையரை மற்றவர்கள் புகழ்ந்து பார்ப்பதை பார்க்கிற போது இதோ சவுல் 1000 பேரை கொண்டார், ஆனால் தாவீதோ 10,000 பேரை கொண்டார் என்று பாடியதை கேட்டு பொறாமை கொண்டு பொறாமை உள்ளத்தில் மன்னிக்க முடியாததாக மாறி ஏற்றுக்கொள்ள முடியாததாக மாறி அதுதான் எப்படிப்பட்டதாக மாறுகிறதா? தாவீதை ஒவ்வொருவரையும் கொல்ல தேடுகிறார். என் அன்பார்ந்தவர்களே, தான் பெரிய அரசன், தனக்கு கீழ் பணிபுரியக்கூடியவன் தான். ஒரு நிமிடம் எனக்கு கீழாக இருக்கிறான் என்று நினைத்திருந்தால் கூட பகை வளராமல் போயிருக்கிறார். ஆனால் பகை வளர்ந்தது. அதுபோல நிறைய சொல்லிக் கொண்டு போகிறோம். ஏசா, யாக்கோபு 2 பேர் சகோதரர்கள். 2 பேருக்குள்ளாக தன்னுடைய சகோதரன் தன்னை ஏமாற்றி விட்டான். அந்த உணர்வை பகையாக மாறுகிறது. அவை பொறாமை பகையாக மாறுகிறது. ஏமாற்றி விட்டான் என்பது பகையாக மாறுகிறது. சகோதரர்கள் 12 பேரிலே தன்னுடைய தந்தை தன்னுடைய சகோதரனை மட்டும் நேசிக்கிறார் என்பதை கேள்விப்படுகிற போது அந்த சகோதரன் மீது எல்லாரும் பொறாமை கொள்கிறார். அதுவும் பகையாக மாறுகிறது. விவிலியத்தில் நிறைய பகை வளர்ந்ததற்கு பொறாமை ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்னொரு விடயத்தை பார்க்கணும்னு சொன்னால் ஆபிரகாம் அவருடைய சகோதரர் லோத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோம். என்ன நடக்கிறது அங்கே? எதனால் அவர்கள் பிரித்து போகிறார்கள்? இன்னொருவருடைய தலையில் பணியாளர்களுக்கு நடக்கக்கூடிய சண்டையினால் இருவரும் பிரித்து போகிறார்கள். நீ உன் வழியே போ, நான் என் வழியே போகிறேன். நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ மேற்கே போனால் நான் கிழக்கே போகிறேன் என்று அவர்கள் பிரித்து போகிறார்கள். இன்னொருவர் நம்முடைய வாழ்க்கையில் 3வது நுழைகிறார் என்று சொன்னால் அது பகையாக மாறுகிறது. அது பணியாளர் வழியாக மாறும். சொத்தை மையப்படுத்தி பகை வரலாம், வெறுப்பு வரலாம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலர்கள் புனித ராயப்படையின் சின்னங்களை நினைத்து பார்க்கிற போது அவர்கள் பகையில் வளர்ந்தார்களா? நமக்கு அந்த பெரிய கேள்வி. இந்த திருவிழாவை 2 பேரையும் வித்தியாசமாக பார்க்கிறோம். நம்முடைய பாதுகாவலர் ராயப்படை பேருவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அவர் யூதர்களுக்கு மட்டும் பணி செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். பவுலை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் சின்னத்தை என்ன செய்தார்? அவர் புறவர்களுக்காக மக்களுக்காக பணி செய்ய தொடங்கினார். 2 பேருக்குமே வித்தியாசம் இருக்கிறார். பாரதூரமான வித்தியாசம். இவர் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம். 2 பேருமே பாரதூரமான வித்தியாசம். ஆனால் 2 பேருடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறார். என் அன்பார்ந்தவர்களே, 2 பேருக்குமே கருத்து முரண்பாட்டால் அங்கே விவாதம் எழுதுகிறது, பிரச்சனைகள் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். முதலில் கூடுகிற எருசலேம் சங்கம் குறித்து திருத்தூதர் பணிகள் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்கிறோம். அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கிறது? எல்லாரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால்தான் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் என்று ஒரு குழுவை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் பவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாருக்கும் அதை எதிர்க்கிறார். சீடர்களிடத்தில் எதிர்க்கிறார். அங்கே கூடியிருந்த மக்களிடத்தில் அதை எதிர்க்கிறார். மிக துணிவோடு பேசுகிறார். என்ன சொல்கிறார்? இப்படி விருத்த சேதனம் செய்து கொண்டுதான் ஒருவர் கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்பதில்ல, நம்பிக்கையினால் ஒருவர் மாறினால் போதும். நம்பிக்கையினால் ஒருவர் ஆண்டவரை பின்பற்றினால் போதும். சட்டங்கள் அல்ல, நம்பிக்கையால் பெரியும். ஆகவே நம்பிக்கையினால் வாழ வேண்டும் என்பதை தூய பவுல் அவ்வளவு கூடியிருக்கக்கூடிய இடத்திலே மிக வலிமையாக பேசுகிறார். பேதுருவுக்கு மனசு வலிச்சிருக்கலாம், யாக்கோபுக்கு வலிச்சிருக்கலாம், எல்லாரும் கோபமா இருந்திருக்கலாம். ஆனால் பவுல் தன்னுடைய கருத்தை வலிமையாக சொன்னார். ஆனால் பின்னாடி என்ன நடக்கிறது? சீடர்கள் எல்லோரும் அதை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். பவுல் சொல்ற
சந்திப்பர், அவருடைய நற்செய்தி அறிவிப்பர். ஆகவே இலக்கு சரியானால் பகை மாறும். இரண்டு குடும்பங்கள் வெவ்வேறு மனிதர்களாக இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம சில குடும்பங்களை பார்க்கணும்னு சொன்னா கணவன் மனைவி எப்படிதான் சேர்ந்து வாழ்றாங்கன்னு தெரியல. வீட்டுக்காரர் வெளியே அடிச்சுவார், கண்டிப்பா வீட்டு அம்மா அடிச்சுவார். ஆனா மறுநாள் வளர்ந்தவா அந்த வேலைக்கு போயிருக்கணும், இவர் ஒரு வேலைக்கு போயிருப்பார். இப்படி சண்டை நடந்துட்டே இருக்கும். ஆனால் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது எப்படிமா சாத்தியமானது? அன்பார்ந்தவர்களே, இப்படி எல்லாம் வாழ முடியுமா தெரியல. ஆனா சில குடும்பங்கள் வாழ்கின்றன. எதனால் நடக்கிறது? கருத்து வேறுபாடுதான். கடவுள் உண்மையை கொடுத்த பிரமாணிக்கம், கடவுள் உண்மையை கொடுத்த வாக்குறுதி அவர்களை சேர்ந்து வாழ செய்கிறது. அதுபோலதான் இங்கே பவுலும் பேதுருவும் இரண்டு பேரும் ஆண்டவருக்காக வாழ முடியல. அந்த இடம்தான் அவர்களை ஒன்று சேர்த்து வைத்தது. அவர்கள் இணைந்து வாழ முடித்தார்கள். அவர்களுடைய பணி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, பவுல் கலாத்தியர் திருமுகத்திலே தெளிவா சொல்வார். 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14 முடிய வாசிப்பார்னு சொன்னா ஒரு கட்டத்துல பவுல் என்ன சொல்றாரு சொன்னா, பேதுரு நடந்து கொண்ட முறையை நான் கேள்விப்பட்டு கடுமையாக கண்டிக்கிறேன் சொல்வார். எதனால கண்டிச்சாரா? பேதுரு என்ன செஞ்சாரு சொன்னா, யாருமே யூதர்கள் இல்லை, எல்லாம் புறவத்துக்காரங்க எல்லாரும் போது சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு யூதர்கள் மொத்தமா வந்தாங்க. பேதுரு மனக்கலக்கமாய் போச்சு. இங்க சேர்ந்து சாப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா நம்மள வளர்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு பேதுரு என்ன செஞ்சாருன்னா உடனே எரிச்சு போறாங்க சார். உடனே பவுலுக்கு கோபம் வந்துச்சு. அந்த இடத்துல கண்டித்தா, நீ செய்து கொண்ட முறை தவறு. யூதர்கள் வந்தபோது நீங்கள் ஏன் பயந்தீர்கள்? நீங்க ஆண்டவருக்காக பணி செய்வீர்கள் என்று சொன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று துணிவோடு பேசினார். அதையும் கூட தன்னுடைய கணக்கு கீழ் உள்ளவன் இளையவன் என்று கூட பாராமல் பேரும் ஏற்றுக்கொண்டார். அதை புரிந்து கொண்டார் பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, சில நேரத்தில் சில காரியங்கள் பகை மாற வேண்டும் என்று சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா உட்கார்ந்து பேச, குடும்பத்துல சேர்ந்து உட்கார்ந்து பேச, பகை குடும்பத்துல நாம் இணைந்து பேசி சமரசமாக வாழ்வதற்கு என்ன வழி என்று தேர்வதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும். எல்லாவற்றுக்கும் மேலாக இதை முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. பகை மாற வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் மற்றவரை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்றாங்க. நீங்க மன்னிக்காம ஆண்டவருக்கு வந்து ஜெபம் பண்ணா கேட்கப்படாது என்று சீராக்கி ஞான நூல்கள் அழகாக சொல்லியது. உங்களுடைய மன்றாட்டு கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மன்னிக்கணும். நீங்க பலியிடத்துக்கு வருகிற போது யார் மீதாவது மனத்தாமல் இருக்குன்னு சொன்னா முதல்ல போய் அவரோட நல்லோடு ஏற்படுத்தி அப்புறம் வந்து பலி செலுத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் மன்னிக்கிற இடத்தில் பகை மாறுகிறது. இப்படியாக இந்த புனிதர்களுடைய வாழ்வு வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறார். பகை என்பது ஒரு தீனா, அது கத்த வைத்தால் எல்லா இடங்களிலும் பரவும். நிச்சயமாக மதத்தின் பேரால் யாராவது ஒரு பத்த வைத்தால் எல்லாத்துக்கும் போய் பரவுகிறார். ஜாதியின் பேரால் யாராவது ஒரு பத்த வைத்தால் அது எல்லா இடத்திலும் போய் பரவுகிறார். ஆனால் எல்லா மதத்தவரும் எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் ஒரு ஊரில் வாழ முடியும் என்று சொன்னால் அங்கே அன்பு மையப்படுத்தப்பட வேண்டும், மன்னிப்பு மையப்படுத்தப்பட வேண்டும், சேர்ந்து செழிக்க வேண்டும், இலக்கு ஒன்றாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஒரு தாயின் பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த உணர்வு வேண்டும். அதைத்தான் நம் புனிதர்கள் கற்றுத் தருகிறார். அதைத்தான் இந்த நாளினுடைய முதல் நாளினுடைய செய்தியாக நாம் நினைத்து பார்க்கிறோம். பகை மறக்கிற இடத்தில் கொண்டாடப்படுகிற மீது 9 நாட்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கும். சிந்திப்போம். நமது விண்ணப்பங்களை இறை தந்தையிடம் இருந்தார். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பரிசுத்த திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவர்கார் அனைவரும் அன்பையும் மன்னிப்பையும் உம்மிடமிருந்து பெறுவதோடு நின்றுவிடாமல் இறைமக்கள் அனைவரோடும் பகிர்ந்து இறை அரசு இம்மண்ணில் வளர அன்பின் சாட்சிகளாக திகழ அருள் புரிய நினைத்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகின் மொழியான இறைவா, போர்கள், வன்முறை, வெறுப்புணர்வு
உணர்வு மற்றும் போட்டி மனப்பான்மைகள் நிறைந்த இவ்வுலகில் நாட்டுத் தலைவர்கள் அனைவரும் பகைமையை விடுத்து உலகில் அமைதியை நிலைநாட்டும் ஆர்வத்தோடு உழைக்கவும், அதனால் நாட்டு மக்கள் அனைவரும் மனிதநேயத்தோடும் சகோதரத்துவத்தோடும் மகிழ்வான வாழ்வு வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஊற்றான இறைவா, எங்கள் ஊரின் பாதுகாவலர்கள் புனித ராயப்பர் சின்னங்களின் திருவிழாவினை மகிழ்வோடு தொடங்கியுள்ள எம் ஊர் மக்கள் பங்கு மக்கள் அனைவரும் நல்ல உடல் உள்ள நலம் பெறவும், செய்கின்ற தொழில் முயற்சிகளில் உமது ஆசிரியை நிறைவாக பெற்றுக் கொள்ளவும், வெளியிடங்களில் தங்கி பணிபுரிவோர் உமது பாதுகாப்பை உணர்ந்து வாழவும், முதியோர் நோயாளிகள் உமது குணமளிக்கும் ஆற்றலை பெற்று மகிழ்வோடு வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். கருணையின் பிறப்பிடமே இறைவா, இந்நாளில் சிறப்பிக்கும் யாக்கோபு அன்பிய இறைமக்கள் அனைவரையும் இறையாசிரியின் மதிப்பீடுகளான அன்பு, மன்னிப்பு, ஒற்றுமை, சகோதரத்துவம் இவற்றில் வளர்ந்து பகைமையை விரட்டடிக்கவும், அன்பிய குடும்பங்கள் அனைத்தும் இறையன்பில் வளர்ந்து ஆதி கிறிஸ்தவர்களை போல் ஒற்றுமையிலும் பக்தியிலும் சிறந்து விளங்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். நாட்டின் ஒன்றே இறைவா, இன்று எமக்காக ஜெபித்து இறையாசரை பெற்றுத்தரவும், உன்னத பலியாம் திருப்பலியை நிறைவேற்றவும் பங்கேற்கும் எம் பாலை மறைமாவட்டத்தின் பரிபாலகர் அருட்தந்தை மோட்சராஜன் அவர்களையும், பாலை மறைமாவட்ட அதிபர் அருட்தந்தை அந்தோணிவேப்பன் அவர்களையும் உமது ஆசிரியரால் நிறைத்து நல்ல உடலுள்ள நலம் தந்து காத்திடவும், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மந்தையை இரையாட்சி பாதையில் வழிநடத்தவும் செவியான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகிறோம். எம் பங்கு தந்தை சிறப்பாக ஜெபிக்கிறோம். நல்ல உடலுள்ள நலம் தரவும், செய்கின்ற பணிகள் உமது உலகிற்கு தந்து வழிநடத்தவும், பங்கின் வளர்ச்சிக்காக எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளிலும் இறை மக்களின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கவும் தேவையான அருட்தர இறைவா உண்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, இந்த நல்ல நாளை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே பங்கு மக்களாகி நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பங்கு ஆலய பெருவிழாவை குடியேற்றத்தோடு நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். எங்கள் பங்கின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித பேதுரு, புனித பவுல் இவர்கள் வழியான எண்ணற்ற நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவற்றுக்கெல்லாம் நாங்கள் மனமுகந்து உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இன்றைய நாளில் பகைமையை வெறுத்து அன்பு செய்வதை பற்றி நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மோயிசன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழிவாங்கக்கூடிய ஒரு சட்டத்தை தந்தார். ஆனால் ஆண்டவரே, உங்கள் பகைவருக்கும் நீங்கள் அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்போரை நீங்கள் வெறுக்காதீர்கள், மன்னியுங்கள், அன்பு செய்யுங்கள் என்ற ஒரு மாபெரும் சட்டத்தை எங்களுக்காக தந்திருக்கிறார். அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய வழித்தோன்றல்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பல நேரங்களில் எங்களுடைய வாழ்வில் இவற்றை கடைபிடிக்க முடியாமல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் போன்ற பழிவாங்கக்கூடிய உணர்வுகளோடு, பகைமை உணர்வுகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போதுடன் உண்மை சிலுவையில் அனைத்தவர்களையும் நீர் மன்னித்து என்பதை நாங்கள் இந்த நாளில் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அன்பையும் மன்னிப்பையும் எங்களுடைய வாழ்வில் தலை சிறந்த பண்புகளாக நாங்கள் கருதி அதை பின்பற்றி வாழ்ந்து உடைய பிள்ளைகளால் வாழக்கூடிய அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்திருக்கும். இந்த உலகில் வெறுப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கின்றன, ஆனால் அன்பு செய்வதற்கு காரணங்களே தேவையில்லை. எனவே அப்படிப்பட்ட மாபெரும் அன்பை எங்களுடைய வாழ்வில் கடைபிடித்து உமது சீடராக வாழக்கூடிய அருளை ஆசிரியரையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தர வேண்டும் என்று எங்களாக ஒரு கிறிஸ்துவ வழியாக உமை கெஞ்சி கொண்டாடுகின்றோம்.
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பணிப்பொருளோடு திருத்தூதர்களை மன்றாட்டும் இணைந்து உங்களிடம் எழுதலாம். அவர்களின் வேண்டலாம் நாங்கள் இறைப்பற்றோடு இப்பணியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் முதல் திருவுடன்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கை அணிவிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்தார். இஸ்ரேலின் நெஞ்சினோடை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். புனித பவுல் அந்த நம்பிக்கையை உயிர்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிறைவந்தாருக்கு ஆசிரியராகவும் போதராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாங்கி சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு இணைந்து தாங்களும் உங்களை புகழ் பேசி முடிவின்றி வாழ்த்துவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து என் ஆன்மாவை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளவன் என்று தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு நேரத்தில்
பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியவாறு, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் பரவி இருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ ஆகியோர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் கிறிஸ்துவில் மறைந்த அனைத்து ஆன்மாக்களையும் ஒளி நிறைந்த ஒருத்தருக்கும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மகத்துவராய் இருந்த புனிதர் அனைவரும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஒவ்வொருவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவரோம் என நாடுகிறோம்.
வருத்தமுமின்றி நலமாயிருப்போமாக. நாமும் இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அமைதியின் ஒற்றுமையை படுத்துகிறாங்க. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செல்வரை, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
நம்முடைய ஆலய பாதுகாவலர் பேராயர் சென்றவருடைய திருவிழாவுடைய முதல் நாள் நன்றாக இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. எனவே இன்றைய வழிபாடு சிறப்பாக நடைபெற உதவிய ஒத்துழைப்பு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த வழிபாட்டிற்கு இந்த நாளில் தலைமையேற்று வழிநடத்தியவர் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பரிபாலன் தந்தை அடுத்த தந்தை மோட்சராஜன் தந்தை அவர்கள் புரியப்பட்டி புனித அந்தோனியார் திருத்தலத்தினுடைய அதிபராகவும் கோவில்பட்டி மறைவட்டத்தினுடைய மறைவட்ட அதிபராகவும் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பரிமாணர்களாகவும் இருந்து சிறப்பான பணியை தந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய மறை மாவட்டத்திற்கு ஆயர் இல்லாத நிலையில் அனைத்து பொருட்களையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தை வழிநடத்தி வருகிறார்கள். எனவே தந்தை அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள், அன்போடு பழகக்கூடியவர்கள், நல்ல உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கிடைத்தவர்கள். மறை மாவட்டத்தினுடைய பரிமாணர்களாக அவர்கள் பொருட்படுத்தப்பட்டது. நம்முடைய மறை மாவட்டத்தில் ஏழை எளிய குழந்தைகள் மற்றும் மக்களுக்காக உதவியை போகிற போது தாராளமான தேவைகளுக்கு உதவி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பொருளையும் அதே உதவி செஞ்சிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்கள் சிறப்பாக தன்னுடைய பணியை அவர் மேலும் சிறப்பாக செய்வதற்காக அவர்களுக்கு நல்ல உடலுள்ள நலத்தை தர வேண்டும். அவருடைய இந்த வருகை நமக்கு மகிழ்ச்சி. எனவே இந்த நாளில் தலைமையேற்று இந்த திருப்பலி வழிநடத்தி தந்த நம்முடைய மறைமாவட்ட பரிமாணர் தந்தை ஓதரடிகளாருக்கு நாம் அனைவரும் கரன் தட்டி உயிர் சார்பாக அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியில் மறைமுறை சிந்தனை தந்த தந்தை அந்தோனியார் நம்முடைய முன்னாள் நமது தந்தை இந்நாள் பாடை பேராலயத்தினுடைய பங்கு தந்தை பாடை மறைமட்டத்தினுடைய அதிபராக இருந்து சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தைகள் நம்முடைய பங்கில் இருக்கிற போது நம் பங்கில் நிறைய வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்தவர்கள், இந்த மண்ணிலையும் மக்கள் மீதும் இருந்த கொண்டவர்கள். எனவே எப்பொழுது உழைத்தாலும் நம்முடைய பங்கில் உடனடியாக வந்து நம்முடைய நிகழ்வுகளை பங்கெடுக்கக்கூடியவர்கள். இதை தந்தை அவர்கள் இன்னும் சிறப்பாக அவர்கள் பணியாற்ற எல்லா இடங்களிலுமே நிறைவான நல்ல பணிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் நம்முடைய அப்பான அழைப்பை ஏற்று அதை வந்து பகையை விரட்டுவோம் என்ற இந்த சிந்தனையில் நடைமுறை சிந்தனை தந்த அருட்தந்தை அந்தோனியார் அவர்களுக்கு நாம் அனைவரும் ஊரின் சார்பாக முன்னாடி நோக்கி கலந்து இதை நன்றிகளை அன்புரியவர்களே, இன்னும் நம்முடைய மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அருட்தந்தை ஜோசப் ராஜன் அவர்கள், சுரண்டை தந்தை, நம்முடைய முன்னாள் தந்தை, சிறப்பாக நம்முடைய எல்லா நிகழ்வுகளிலும் நம்முடைய இந்த அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கெடுக்கக்கூடியவர்கள். அனைத்து நேரம் வந்து நம்முடைய அன்பான அனைத்து செவி கொடுத்து நமக்கு வழிபாடுகள் நமக்கு மிகுந்த துணையாக இருந்து வரக்கூடியவர்கள். தந்தையவர்கள் இன்னும் நம்முடைய பங்கிலும் சரி அவர்கள் என்ற பணியாற்றக்கூடிய பங்கிலும் பல்வேறு வளர்ச்சி எடுத்து செல்லக்கூடியவர்கள். எனவே இந்த நாளில் தந்தையவர்களும் நாம் மகரங்கள் தட்டி கொண்டாடிய நன்றியை அருட்தந்தை நம்முடைய மண்ணில் மறைந்த அருட்தந்தை சந்தியாக நடிகளார்கள். தந்தை அவர்கள் நம்முடைய இருப்பது மகிழ்ச்சி. அண்மையை நம்முடைய தாயாரை இழந்த நிலையில் சிறப்பாக அவருடைய அந்த அடக்க திருப்பலியில் ஆய்வுகள் நிறைய பொருட்கள் வந்து சிறப்பாக அவர்கள் நாம் தெரிவித்தது உண்மையிலேயே அவர்கள் இந்த மண்ணுக்கு தருக ஒரு மகிமையாக இருந்தது. எனவே தந்தை அவர்கள் இந்த நாளில் நம்மோடு கலந்து கொண்ட மகிழ்ச்சி. தந்தை அவர்களுக்கு நாம் கொண்டாடி போட்டி கலந்து நண்பர்களே, இந்த நாளில் சிறப்பாக இந்த நாள் சிறப்பாக அமைவதற்கு நிறைய பேர் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய அருட்சகோதரிகள் இந்த நாட்களில் திருவிழாவுக்கு எல்லாருமே நாங்கள் அவர்கள் அனைவருமே நாங்கள் சொல்கிறோம். இந்த ஆலய பீடமாக தான்
ஒவ்வொரு அன்பியையும் பொருட்படுத்த அந்த அன்பியங்களை சிறப்பாக ஒவ்வொரு நாளும் சிறப்பு செய்வதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிள்ளைகளை கலைஞர்கள் தயார் செய்து இருக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். இன்னும் அனுஷா தயாரிப்பு திருவிழாவில் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுவே இந்த திருவிழா சிறப்பாக அமைவதற்கு அனுஷர்களுடைய மக்களின் எழுதல் பெரிய. எனவே அவர்களுக்கு நாம் நம்முடைய கரங்களை கட்டி உள்ள நன்றிகளை அன்போடு இந்த நாளில் இந்த முதல் தொடக்க நாள் சிறப்பாக அமைவதற்கு நம்முடைய ஊர் சபையினுடைய பெரியவர்கள் அழகாக உழைத்திருக்கிறார்கள். எனவே நல்ல தயாரிப்புகளை செய்திருக்கிறார்கள். தொடக்கமே நம்முடைய விழாவுக்கு அருமையாக அமைந்திருக்கிறது. என்னுடைய ஊர் சபை பொறுப்பாளர் அனைவரும் நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய ஆரோக்கியம் வந்து இந்த வழிபாட்டுக்கு தேவையான அனைத்து தயாரிப்புகளும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்க பங்கு தந்தையோடு இணைந்து அழைப்புள்ள சுற்றிகள் எல்லா பக்கத்தில் இருக்கிற அத்தனை கிளைகளுமா பக்கத்தில் இருக்கிற மக்கள் ஊர்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அழைப்புகளை கொண்டு நேரடியாக இந்த ஊர்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். எனவே அதற்கு உதவி செய்தார்கள். நேற்று கூட இவங்க தான் முழுமையாக இருந்து வரை கல்வி செய்தார்கள். எனவே ஆலய வழிபாட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டார்கள். எனவே நம்முடைய ஆலய உதவி செய்தார்கள். நம்முடைய கடலை கட்டி இந்த வழிபாட்டை ஆண்டு சிறப்பு செய்து கொடுத்தவர்கள் யாக்கும் அன்பிய குடும்பங்கள். எனவே யாக்கும் அன்பிய குடும்பத்தினர் அனைவரும் பொறுப்பாளர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் வழிநடத்துகிற அனுஷ்வர்கள் அன்பிய குடும்பங்கள் அனைவருக்கும் நாம் நம்முடைய கடலை கட்டி சிறப்பாக நம்பிக்கை தந்தார். நம்முடைய பாடல் உறுப்பினர்கள் இதுவே நல்ல தயாரிப்பை கொடுத்து இந்த நாள் தொடக்கத்திற்கு நல்ல இசை அமைத்து நமக்கு என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் வழிபாட்டில் 10 பேர் பங்கெடுப்பதற்கு துணை செய்தார்கள். பாடல் உறுப்பினர்களுக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த விழாவுக்கு நமக்கு உதவி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறை அன்பர்கள், இந்த பஞ்சாயத்து தலைவர்கள், பணியாளர்கள், மின்துறை ஊழியர்கள், துறையாளர்கள் என நிறைய பேர் எல்லாம் நம்ம விழா நடத்துவதற்கு நமக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் நம்முடைய கரங்களை கட்டி மிக அன்போடு நாம் இருக்கிறோம். இன்னும் வந்து நமக்கு யூடியூப் சேனல் வழியாக இந்த நம்முடைய இந்த திருவிழாவுடைய தொடக்க நாள் உலகமெல்லாம் எடுத்து செல்வதற்கு உதவி செய்து கொண்டிருப்பவர் கோவிலானவர்களை சார்ந்த தம்பி செல்வம். எனவே அவருக்கும் நம்முடைய கரங்களை கட்டி நன்றியை அன்போடு நாம் நண்பர்களே, நம்முடைய ஆலயத்துக்கு வருஷ வருஷம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் செவல்பட்டி ஊரில் இருந்து அங்கே போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர்கள் பள்ளி பிறகு பல்வேறு நிலைகளில் பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் இந்த உலகத்தில் வளர்ந்து வருகிறார்கள். எனவே அந்த மண்ணுக்கு கிடைக்கப்பட்டவை அவர்கள் அந்த நன்றியை எப்போதுமே அவர்கள் வெளிக்காட்டுவதாக இந்த தொடர்பு நாளின் சிறிய திருவிழாவிலும் அவர்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் அவர்கள் நம்முடைய ஆலயத்துடைய பயன்பாட்டிற்காக 50 புதிய சேனல்களை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கடமை நண்பர்களே, இந்த நாளில் நிறைய பக்கத்து மக்களுக்கும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நிறைய கிராம மக்கள் நிறைய பேர் நீங்கள் பங்கெடுத்துருக்கிறீங்க. பங்கெடுக்கிறது அத்தனை சொந்தங்கள் உறவுகள் நிறைய பேர் இந்த தொடக்க நாளை சாமிச்சது போல உண்மையிலேயே விழா அழகாக இருக்கிறது. திருவிழா உண்மையிலேயே கல்வி கட்டியிருக்கிறது என்பதற்கு வந்திருக்கிற அனைத்து மக்களும் சாமிகளாக இருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கு கல்வி கல்வி இந்த நாளில் வந்து பிற உதவி செய்வதற்கு 4ஆம் பள்ளியில் அவர்களுடைய கல்வியை நினைக்கிறோம். 5ஆம் பள்ளியில் செய்ய பீட உதவி செய்ய உடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, திருப்பள்ளியுடைய நிலையில் நற்கருணை ஆகி இருக்கும். அதை தொடர்ந்து நடந்துள்ள அத்தனை பேருக்கும் அகர்களுடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எனது மகிழ்ச்சியில் பங்கெடுத்து செல்வங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, நீங்கள் அன்பியங்கள் வாரியாக அழைப்புகள் வாரியாக ஒவ்வொரு நாள் திருப்பள்ளியை சிறப்பு செய்வது உண்மையிலேயாகவே நீங்கள் இந்த பகுதியில் கொடுக்கிற கவர் காணிக்கை 2 வருஷம் ஆரம்பித்து சொல்லியிருக்கோம். நமக்கு பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கை வந்து வளர்ச்சி பணிகளுக்கு என்ன செய்யப்படும், அது பயன்படுத்தப்படும் என்பதை உங்களுக்கு நான் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாள் அடுத்த நாள் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு ஒவ்வொரு நாள் திருப்பலியில் கவர் காணிக்கையாக வந்திருக்கிறது இந்த செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்னும் வந்து நீங்கள் அந்த நன்றியை அமைப்புகள் உங்களுக்கு பொறுப்பாக ஒவ்வொரு அரசுகளை என்ன செய்கிறாங்க. அதனால் நீங்கள் முன்னுரைகளோ அல்லது தயாரிப்புகளோ செய்கிறோம் அரசுகளுக்கு அதை அனுப்பிட்டு என்ன செய்கிறாங்க சரி செய்து கொள்ளுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நெறிப்படுத்தக்கூடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எந்த முன்னுரையோ அது மாற்றங்களுடைய எதுவுமே மிக நீண்டதாக இல்லாமல் பார்க்க
கேட்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் தொடக்க நாள். அதனால இன்னைக்கு மறைமுறை போட்டி கிடையாது. மறைமுறை போட்டி நாளைக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அடுத்த அரசாங்க சாப்பாடு நேரம் ஏற்கனவே கடந்து சென்றிருக்கிறது. அதனால இன்னைக்கு கிடையாது. அதனால நாளையிலிருந்து மறைமுறை போட்டி இருக்கும். அதனால மறைமுறை போட்டியில் கலந்து கொள்ளக்கூடியவங்க பேனா கொண்டு வாங்க, நோட்டு குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க, குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்களாக செய்ய அந்த மறைமுறை போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நமக்கு லேட்டாக ஆரம்பிச்ச மாதிரி நாளைக்கு லேட்டாக ஆரம்பிக்காது. நாளைக்கு 6 மணிக்கு செல்லும், 6 மணிக்கு சரியாக திருப்பலி ஆகுமா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாளைக்கு ஏதாவது திருப்பலி முடிந்தவுடனே கன்னியாகுமரி அது தொடர்ந்து கலை நிகழ்ச்சி இருக்கிறது. இவ்வாறு நம்ம தொடர்ந்து நிகழ்வுகள் இருப்பதனால நம்ம சரியா நமக்கு திருப்பலி ஆரம்பித்தால் தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் எல்லா நிகழ்வுகளும் சரியான நேரத்தில் நிறைவு வரும். எனவே 6 மணிக்கு ஜெபமாலை, தொடர்ந்து 6:30 மணிக்கு திருப்பலி ஆரம்பிக்கும். எனவே அன்பியை சார்ந்த நான் சிறப்பு செய்யக்கூடியவங்க நீங்கள் 6 மணிக்கு என்ன செய்ய தயாராக ஆலயத்தில் இருக்குமாறு உங்களை அன்பு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் பீடத்தில் விவரத்திற்கு 6 மணிக்கு நீங்கள் செய்ய ஆலயத்தில் தயாராக இருக்கக்கூடிய உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே நாளைக்கு எல்லா தயாரிப்புகளையும், அதாவது நீங்கள் வழிபாடு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் அத்தனை தயாரிப்புகளையும் நீங்கள் சரியாக செய்ய அப்படின்னு சொன்னால் அரசுடைய பார்வையில் அனைத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்து உங்களை நான் கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். அன்புரியவர்களே, நாளைக்கு அருட்தந்தை சகாயகான் அடிகளார்கள் கவர்னர் என்ஜிஓ கல்வி பகுத்தந்தை மற்றும் அருட்தந்தை விமல்குமார் பகுத்தந்தை அவர்கள் திருப்பதி நிறைவேற்றுவார்கள். நாளைக்கு பொறாமை அன்பை வளர்மா அப்படிங்கிற தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மத்திய அன்பை குடும்பங்கள் நாளை வழிபாட்டை சிறப்பு செய்வார்கள். நாளைக்கு திருப்பதி முடிந்தவர்கள் பாலத்துறை குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகள், பாலத்துறை குழந்தைகளுடைய கலை நிகழ்வுகள் இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் நம்பர் தெரியப்படுத்துகிறேன். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது திருப்பதியுடைய வழிபாட்டுடைய அன்பை ஆசீர்வாதம் தொடர்ந்து உங்களுக்கு வழிபாட்டுடைய ஆசீர்வாதம் வழங்கும். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அனைத்தும் உங்கள் பாசம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாணவர்கள் நன்றியை தெரிவித்திருக்கிறேன். ஆண்டவரின் திருவிழா